கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத வசனம் எசாயா 30:19. இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நல்லவர். நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் வார்த்தையினால் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். பராக்கிரமம் உள்ள தேவன். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரை போல வல்லமையுள்ள தேவன் யாரும் இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவனை உருக பண்ணுகிறது என்னவென்றால் நம்முடைய கண்ணீர் மட்டுமே. அவர் எவ்வளவு பெரிய தேவன்! அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட தேவன் மனதுருகுகிறார் என்றால் நாம் கண்ணீர் விடுவதை பார்த்துதான். நாம் கண்ணீர் விடும்போது அதை பார்த்துவிட்டு வெறுமனே அவர் கடந்து போய்கொண்டே இருக்க மாட்டார். நம் தேவன் அவர் நாம் அழுவதை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார். ஆம் பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியில் எசாயா 30:19 இதைத்தான் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். வேதத்தில் எந்த இடத்திலெல்லாம் கண்ணீர் விட்டு தேவனை நோக்கி கூப்பிட்டார்களோ அங்கெல்லாம் தேவன் இறங்கி வந்து மனதுருகி அற்புதம் செய்திருக்கிறார். ஆகார் தன் மகன் தண்ணீர் இல்லாமல் தாகத்தினால் சாவதை பார்க்க முடியாதபடி கண்ணீர் விட்டு கதறி அழுதபோது அவளுக்காக வனாந்தரத்தில் ஒரு நீரூற்றி திறந்து அற்புதம் செய்தார். அன்னாள் மலடி என்று எல்லாராலும் துன்பப்படுத்தப்பட்டு கண்ணீர் விட்ட பொழுது அவளுக்கு சாமுவேலை கொடுத்து கண்ணீரை துடைத்தார். லாசரு மரித்த பொழுது மார்த்தாள் மரியாள் கண்ணீர் விட்டு அழுத பொழுது அவர்களுக்கு லாசருவை உயிரோடு எழுப்பி கொடுத்து அற்புதம் செய்து கண்ணீரை துடைத்தார். நாயின் ஒரு விதவை மகன் இறந்த பொழுது அவளுக்கு இருந்த ஒரே ஆதரவும் இல்லாமல் அவள் கண்ணீர் விட்டு அழுத பொழுது அவளுடைய மகனை உயிரோடு எழுப்பி அவனுக்கு அற்புதம் செய்தார். இன்னும் அநேக சாட்சிகள் வேதத்தில் இருக்கிறது. எங்கெல்லாம் கண்ணீர் விட்டு கதறி அழுதார்களோ அங்கெல்லாம் தேவன் இறங்கி வந்து அற்புதம் செய்திருக்கிறார். எசேக்கியா ராஜா தான் மரித்து போய் விடுவோமோ என்று கண்ணீர் விட்டு அழுத பொழுது அவனுக்கும் 15 வருடம் கூட்டி கொடுத்து அவனுக்கு உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி அவனை ஆறுதல் படுத்தினார். ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய கண்ணீரை கண்டு தேவன் கடந்து போய்விட மாட்டார். நீங்களும் கூட இன்று ஏதாவது ஒரு காரியத்தை நினைத்து கண்ணீர் விட்டு கொண்டிருக்கலாம். நீங்களும் கவலைப்படாதீர்கள். தேவனையே நோக்கி பாருங்கள். அவர் சீக்கிரமாய் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களுக்கும் ஒரு அற்புதம் செய்வார். ஆகாருக்கு நம்முடைய ஆண்டவர் பெயர் கூட தெரியாது. அவள் ஒரு அடிமை பெண்தான். அவருடைய நாமத்தை சொல்லிக்கூட அவளுக்கு கூப்பிட தெரியவில்லை. அவள் கண்ணீர் விட்டு கதறி அழுதாலே தவிர வேறு ஒன்றும் செய்யவில்லை. அவளுடைய கண்ணீரை பார்த்து வனாந்தரத்தில் அவளுக்கு ஒரு அற்புதம் செய்து உதவிய அதே தேவன்தான் நமக்கும் இருக்கிறார். அந்த தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்க மாட்டாரா? இரவும் பகலும் அவருடைய நாமத்தையே சொல்லி சொல்லி இயேசுவே இயேசுவே என்று கூப்பிடுகிற பிள்ளைகளின் கண்ணீரை துடைக்காமல் போய்விடுவாரா? உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை நிச்சயமாய் கேட்பார். நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து உங்கள் கண்ணீர் வேதனைகளை நீக்கி போடுவார். ஆம் தேவ பிள்ளைகளே, கண்ணீரை கண்டு மனதுருகுகிற தேவன் அவர். அவர் நிச்சயமாய் நீங்கள் கண்ணீர் விடுவதை பார்த்து அழாதே என்று சொல்லி அற்புதம் செய்வார். அவர் அழாதே என்று சொல்வது மட்டுமல்ல, நாம் கண்ணீர் விடுவதற்கான காரணத்தை ஒரு அற்புதம் செய்து இனி நீ அழுது கொண்டிராய் என்று நம்மை தேற்றுவார். நம் தேவன் மனதுருக்கமுள்ளவர். அவர் நல்லவர். ஆமேன். ஹல்லேலூயா. Thanks for watching.